முறைகேடுகள் குறித்து மக்களவையில் விவாதம் நடத்த சபாநாயகர் ஓம் பிர்லா மறுப்பு. ஆக்கப்பூர்வமான விவாதம் நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்து எதிர்க்கட்சிகள் முழக்கம். நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் முழக்கத்தில் ஈடுபட்ட நிலையில் நாள் முழுவதும் மக்களவை ஒத்திவைப்பு. எதிர்க்கட்சிகள் முழக்கங்களை தொடர்ந்து நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் முழக்கங்கள் தொடர்ந்ததால் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. நீட் தேர்வு முறைகேடு மட்டுமில்லாமல் அனைத்து விவாதங்களுக்கும் அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேட்டி. எனினும் அவையின் விதிகளை மதிக்காமல் அவையை நடக்க விடாமல் காங்கிரஸ் கட்சி செய்வது கண்டனத்திற்குரியது எனவும் காட்டம். இந்தியாவை இந்துக்களின் நாடாக மாற்றாவிட்டால் வேறு எந்த நாட்டை இந்துக்களின் நாடாக மாற்ற முடியும் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை கேள்வி. நமது நாட்டின் வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் சித்தராமையா புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் பேச்சு. நிலமோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன். கடந்த ஜனவரி மாதம் கைது செய்யப்பட்ட இவருக்கு 5 மாதங்கள் கழித்து ஜாமீன் வழங்கியது அம்மாநில உயர்நீதிமன்றம். கள்ளக்குறிச்சி விஷசாராய உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக ஆளுநர் RN ரவியை சந்தித்தார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். விஷசாராய விவகாரத்தில் CBI விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என ஆளுநரிடம் மனு. தொடர் தோல்வியை மறைக்கவே கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவத்தை அதிமுக கையில் எடுத்து கபட நாடக வித்தையை காட்டுவதாக நடிகர் கருணாஸ் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் அத்தனை உரிமைகளையும் பாஜக பிடுங்கி செல்லும் போது அதிமுக ஒரு நாள் கூட உண்ணாவிரதம் இருந்ததில்லையே எனவும் அவர் கேள்வி. டெல்லி விமான நிலையத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3 உயர்வு. மேலும் 2 தீவிர சிகிச்சை. பள்ளி கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு நடிகர் விஜய் உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சிக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாழ்த்து. ஏழை பணக்காரர் என்ற எவ்வித பாகுபாடின்றி மாணாக்கர்களுக்கு உதவும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு வாழ்த்துக்கள் என எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. இறுதிப் போட்டிக்கு செல்ல எங்களை விட எல்லா விதத்திலும் இந்திய அணியினர் தகுதியானவர்கள் என இங்கிலாந்து அணி கேப்டன் ஜாஸ் பட்லர் கருத்து. அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி எங்களை ஒட்டுமொத்தமாக வீழ்த்திவிட்டதாகவும் பேச்சு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.